ஹலோ ஹாய் மக்களுக்கு வெல்கம் பேக் டு ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். நிறைய மக்களுக்கு இப்போது இங்கிலீஷில் பேச ஒரு மேஜர் ஹடிலாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது. எப்படி சென்டென்ஸ் உருவாக்குவது, எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுவது, சென்டென்ஸ் மேக்கிங்கில் தான் ப்ராப்ளம். ஸோ இந்த சென்டென்ஸ் மேக்கிங்கில் எதனால ப்ராப்ளம் வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். இது கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சென்டென்ஸ் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வர 2 மேஜர் ரீசன்ஸ் உண்டு. நம்பர் 1, இங்கிலீஷ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரும் தமிழ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். 2 லாங்குவேஜுமே 2 லாங்குவேஜ் ஃபேமிலியில் உள்ளது. ஸோ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வை நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தோணும், மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு கூடுதல் சான்சஸ் உண்டு. நம்பர் 2, நம்ம இங்கிலீஷில் பேசும்போது நம்மளை தெரியாமலே என்ன ட்ரை பண்ணுறோன்னா தமிழில் யோசித்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் ஒரு டைம் டிலேயை ஏற்படுத்துது, அதுபோல் ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கும். இது இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணவா, அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணவா, இந்த வேர்டு சரிதானா, இந்த ஸ்ட்ரக்சர் சரிதானா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன். ஸோ இந்த 2 ப்ராப்ளத்தையும் நான் சொல்லக்கூடிய 3 டிப்ஸை வச்சு நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, கம் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த மெயின் வீடியோ. இப்போ நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். இப்போ நம்ம 3 டிப்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, ஒரு ஈஸி மெத்தட். நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் நல்லா தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இங்கிலீஷு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நம்ம நிறைய காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், சப்ஜெக்டும் வேர்ப் அக்ரி ஆகுதா, அதுபோல் டென்ஸ் கரெக்டாக இருக்கா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கா. ஸோ இதில் எப்போவுமே எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. தட் இஸ் நேச்சுரல் மெத்தட் ஆஃப் லேர்னிங் எ லாங்குவேஜ். அதாவது கிராமட்டிக்கலி போகாமல், கிராமர் படிக்காமல் எப்படி நேச்சுரலி இங்கிலீஷை அக்வயர் பண்ணுவது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பேபி எப்படி அதோட மதர் டங்கை லேர்ன் பண்ணுது, இல்லைன்னா நம்ம இடத்துல உள்ள ஒரு ஆள் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது, இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது, கர்நாடகாவுக்கு போகும்போது, தெலுங்கானா போகும்போது எப்படி அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறாரு. இந்த 2 கேஸ்லையுமே நேச்சுரலாக தான் லேர்ன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எந்த ஸ்போக்கன் கன்னடா கிளாஸுக்கோ கிராமர் கிளாஸுக்கோ அவங்க போகிறதில்ல. அவங்க சரௌண்டிங்கில் உள்ளவங்க, அந்த லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களை லிசன் பண்ணி, அதாவது அக்வயர் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து லாங்குவேஜை அக்வயர் பண்ணி இமிட்டேட் பண்ணுறாங்க. சிம்பிள். ஒரு குழந்தையும் அப்படி தான் செய்யுது. நம்மவும் இன்னொரு லாங்குவேஜ் பேசக்கூடிய ஸ்டேட்டுக்கோ கண்ட்ரிக்கோ போகும்போது சேம் திங் தான் பண்ணுறோம். எதனால் நம்ம அந்த சேம் டெக்னிக்கை இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கில், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லேர்னிங்கில் ஃபாலோ பண்ணக்கூடாது? கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இதுதான் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் கிராமர் கிளாஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கிராமர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டென்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லாங்குவேஜ், ஒரு புதிய லாங்குவேஜ் பேசுவதற்காக அதோட கிராமர் டென்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எப்படி பிக் பண்ணுவது, எப்படி நேச்சுரல் மெத்தடில் லேர்ன் பண்ணுவது? ஃபர்ஸ்ட் we start with words actually. Okay, so usually small children start with words. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அம்மா, இல்லைன்னா வாங்க, வாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்கா இங்கே வாங்க, அக்கா இங்கே உடனே வாங்க, அக்கா இங்கே பக்கத்தில் வாங்க. ஸோ ஒவ்வொரு வேர்டாக பில்டு பண்ணுவாங்க. அதில் சில எரர்ஸ் வரும், அப்போ பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது கூட உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூகேக்கு போயிருக்கீங்க,
you don't know English, you are thirsty, okay, you want to drink water, you cannot control it, okay, தண்ணி குடிக்காம இருக்க முடியாது, so you are compelled to ask for water, request for water. இப்போ என்ன பண்ணலாம், first time you say like this, okay, you say like this with your sign language, you can request. Then at that time that person ask you or reply like this, okay, you want water, you want water, so you have now understood this means water, so next time you ask water, next time you ask water please, next time you say I want water, you want water, he also, you repeat that, I want water, I want water please, could you please give me a cup of water, could you please give me a bottle of water, could you please give me a mouthful of water. Likewise ஒரு வேர்டில் இருந்து சின்ன சின்னதாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம், நேச்சுரல் மெத்தட் ஆஃப் லேர்னிங் த லாங்குவேஜ். ஸோ நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் உள்ள காம்ப்ளெக்சிட்டியை ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணால் வாட் யூ கேன் டூ இஸ், இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் டு மேக் சென்டென்சஸ், ஸ்ட்ரக்சர் proper sentences without mistakes, what you can do, you can learn sentence by sentence. நீங்கள் ஃபுல் சென்டென்ஸாகவே எதனால் படிக்கக்கூடாது, சென்டென்ஸாகவே எதனால் படிக்கக்கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஓகே, would you like to come with me, would you like to come with me, எனக்கு கூட வர விரும்புறியா, would you like to come with me? So you learn the sentence as it is used. மற்றவங்க யூஸ் பண்ணதை பார்த்து அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக எடுக்கிறீங்க, பிக் பண்ணுறீங்க. ஸோ யூ ஸ்டார்ட் யூஸிங் தட். would you like to come with me, would you like to play badminton, would you like to have a cup of tea, would you like to drink a cup of tea. ஸோ அந்த ஒரு மாடலை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அந்த மாடலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ட்வீக் பண்ணி யூ கேன் மேக் மோர் நம்பர் ஆஃப் சென்டென்சஸ். would you like to come with me, would you like to help me, would you like to watch a film, would you like to drink a cup of water, something like that. Okay, so that is the first method. You can learn English the natural method, that means you pick or you learn sentence by sentence and use that in your conversation or speaking. நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறோம், சென்டென்ஸ் ஆஸ் எ ஹோலாக நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ நம்பர் 2, டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 2ல நிறைய பேர் சென்டென்ஸ் மேக்கிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு ரீசன், they try to translate. So when they want to speak in English, what they do is they think in Tamil first, then they try to do the translation inside the mind. என்ன பண்ணுறாங்க, அவங்க இங்கிலீஷில் பேச துவங்கும்போது தமிழில் அந்த சென்டென்ஸை யோசித்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ லிட்டில் பிட் டைம் கன்சியூமிங். Okay, there is a time lapse when you try to do that. நீங்கள் அப்படி செய்யும்போது ஒரு டைம் லேப்ஸ் வரும், சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நேச்சுரல் மெத்தட் இஸ் பெட்டர் ஈவன் தோ. ஸோ ஐ ஃபீல் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் நான் பேசுவேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன் தேட் கேஸ் there is another problem. What is that problem? So there is a basic difference between English sentences and Tamil sentences, sentence structure. English sentence structure kum Tamil sentence structure kum or basic major difference irukku. So when you try to translate a Tamil sentence into English sentence, you tend to commit mistake. நீங்கள் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸு கூடுதல். வென் யூ கமிட் மிஸ்டேக் யூ ஃபம்பிள்
you confuse yourself, all the hell break loose. Okay, all the hell break loose and எல்லா ப்ராப்ளமும் வந்து சேரும். Okay, that's an idiom. So அப்போ என்ன பண்ணணும், what is this basic difference between English and Tamil? தமிழ் சென்டென்ஸுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸுக்குள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணால் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். த மேஜர் டிஃப்ரென்ஸ் இஸ் இன் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஹவு த வேர்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட். ஓகே, ஸோ இங்கிலீஷ் இஸ் அரேஞ்ச்ட் in the SVO pattern, Tamil is arranged in the SOV pattern. அது என்ன SVO pattern, SOV pattern? SVO na subject, verb, object. SOV na subject, object, verb. For example, பார்க்கலாம். She sang a song. அவள் ஒரு பாட்டு பாடினாள். ஓகே, பாருங்க இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். She subject, sang verb. Subject என்ன ஒரு ஆக்ஷனை செய்யக்கூடிய ஆள், sang அந்த ஆக்ஷன், verb, a song object. அவள் என்ன பாடினா, a song. What உள்ளதுக்கு ஆன்சர் தான் ஆப்ஜெக்ட். She subject, sang object, I'm sorry, verb, a song object, SVO pattern. இதை தமிழில் இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போமா, இதே ஆர்டரில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போமா. ஷீ அவள், சாங் பாடினாள், எ சாங் ஒரு பாடல், அவள் பாடினாள் ஒரு பாடல், அப்படி நம்ம சொல்கிறோமா. அவன் அடித்தான் ஒரு பாம்பு, அவன் கொண்டான் ஒரு பாம்பு, நான் போனேன்னு நேற்றைக்கு அவளுடைய வீட்டுக்கு, அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ தமிழில் நம்ம எப்படி சொல்லுவோம், அவள் ஒரு பாடல் பாடினாள், அவள் ஒரு பாடல், அவள் சப்ஜெக்ட், ஒரு பாடல் ஆப்ஜெக்ட், பாடினாள். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன். ஸோ இதோட சிம்பிளஸ்ட் டேக்அவே என்ன, இதோட நியூக்ளியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா ஒரு சிம்பிள் ரூல் எப்பவும் மைண்டில் வச்சுருக்கணும். எப்போவுமே ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்டில் துவங்கணும். அது முடிஞ்ச உடனே வேர்ப் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் வேர்ப், சப்ஜெக்டில் துவங்கி அடுத்த வேர்டாக வேர்ப் யூஸ் பண்ணணும். அடுத்து ஆப்ஜெக்டோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், பெரிய பிரச்சனை வராது. ஷீ sang a song, they came to my home, we visited our friend's house yesterday, they played cricket in a nice way. Okay, this is the second simplest technical tip, very important tip. ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கிலீஷ் சென்டென்சஸ் மேக் பண்ண. தேர்டு டிப் என்னன்னா, ஓகே நாங்கள் சென்டென்ஸாக படிக்கிறோம், இல்லை அது எங்களுக்கு பிடிக்கல முடியல அப்படின்னா சப்ஜெக்டில் துவங்கி வேர்ப் ஃபாலோ பண்ணி சிம்பிள் சென்டென்சஸ் மேக் பண்ண படிக்கிறோம். ஓகே, அதுவும் ஈஸி தான். தேர்ட் ஒன், இதை எப்படி பெரிய சென்டென்சஸாக மேக் பண்ணுவது. இந்த சின்ன ஃப்ரேம் ஒர்க், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், இந்த சின்ன ஃப்ரேம் ஒர்க், பேசிக் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்கள் பெரிய சென்டென்சஸ் உருவாக்கலாம். வெரி வெரி சிம்பிள். இந்த பேசிக் ஃபார்முலாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ சாங்னாலே அது ஒரு சென்டென்ஸ் தான். ஆக்சுவலி சப்ஜெக்ட் வரும், அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான். ஷீ சாங் இல்லைன்னா ஷீ சாங் ஏ சாங். ஷீ சாங் ஏ சாங், அவள் ஒரு பாடல் பாடினாள். இந்த சென்டென்ஸை எப்படி பெரிய சென்டென்ஸாக மாற்றுவது? இவ்வளவும் கரெக்டாக வந்தால் இன்னி சிம்பிளாக ஆட் பண்ணால் போதும். அதில் கிராமர் எல்லாம் கூடுதல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் 2-3 கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஷீ சாங் ஏ சாங் when? She sang a song yesterday. Okay, so அடுத்த ஒரு கொஸ்டின், where? She sang a song yesterday in front of an audience. Okay, இல்லைன்னா she sang a song yesterday on the podium. போடியத்துக்கு மேலே, மேடைக்கு மேலே
ஒரு பாடல் பாடினாள் நேற்றைக்கு. ஓகே, ஸோ when, where, with whomனு கேட்கலாம். யாருக்கு கூட? she sang a song first basic part, yesterday next part, on the podium next part, along with her friends next part. She sang a song yesterday on the podium along with her friends. ஓகே, இனி ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். எப்படி, ஹவு, எப்படி பாடணும்? ஸோ அதை முன்னால் கொண்டு வரலாம். ஷீ சாங் ஏ சாங் எஸ்டர்டே மெலிஃப்ளூவஸ்லி, இல்லைன்னா பியூட்டிஃபுல்லி. ஷீ சாங் ஏ சாங் எஸ்டர்டே மெலிஃப்ளூவஸ்லி ஆன் த போடியம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அன் ஆடியன்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதுபோல் நீங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. அதுபோல் யாருக்காவது இந்த வீடியோ தேவையாக இருந்தால் ஷேர் பண்ணி கொடுங்க. Till we meet in the next video, wish you all the best.